சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. என்னடா அது, இவன் எங்கிட்ட மூஞ்சி தொங்க போட்டு சோகமா இருக்கான், அவன் அங்கிட்டு மூஞ்சி தொங்க போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன ஆச்சுன்னு தெரியலையே ரெண்டு பேருக்கும். வா ஹரிஷ் உட்காரு. என்னடா நடக்குது இங்க? என்ன நடக்குது? டேய், நீ என்னடா 32 பல்லு தெரியாத குறையா சிரிச்சுக்கிட்டு இருக்க, இவன் ஏன் இவ்வளோ சோகமா இருக்கான்? சஞ்சய், ஆமா, ஏன் சோகமா இருக்க? சரியா போச்சு. இப்போ இவ்வளோ நேரம் நீ இவன் மூஞ்சியே பார்க்கலையா? இல்லடா, இவன் வந்து உக்காந்தது தெரியும், ஆனா இவன் சோகமா இருக்கான்னு நான் பார்க்கல. தூரம் ஏதாவது யோசிச்சு இவ்வளோ சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுடா. சரி, அதை விடு. சஞ்சய், உனக்கு என்ன ஆச்சு? தூரம் ஏன் சோகமா இருக்காங்கன்னு தெரியும். டேய், நீ ஏன்டா அவளை கட்டி பிடிச்ச? எது? ஆமா, அம்மா நினைச்சு பூமாரி ஹக் பண்ணிட்டான். என்னது? அம்மான்னு நினைச்சு பூமாரி ஹக் பண்ணாடா? டேய், சிரிக்காதடா. சரி சரி சரி, சாரி சாரி. இல்லடா, அப்படி இல்லை, அது ஒரு சந்தோஷத்துல. என்னதான் சந்தோஷமா இருக்கட்டும், பூமாரிக்கும் அம்மாக்குமா வித்தியாசம் தெரியாது உனக்கு? தெரியாம பண்ணியிருந்தா நான் வருத்தப்பட போறதே இல்லடா. தெரிஞ்சே இப்படி பண்ணிட்டேனேதான்டா ஒரு மாதிரி இருக்கு. என்னடா? ஒன்றும் இல்லை, எனக்கு தூக்கம் வரல, அதனால தான் இங்கே வந்து உட்காந்துருந்தேன். இது ஒரு குத்தமா? சாப்பிடாம இருந்தா எப்படி தூக்கம் வரும்? எது, இவன் சாப்பிடலையா? ஆமா, இவன் இன்னும் சாப்பிடல. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னதான் நடந்துச்சு? இவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? கங்கராஜ்டா. இரு இரு, பொறுமையா இரு, இதுக்கப்புறம் தானே சம்பவமே. இவன் அந்த சந்தோஷத்துலயே வந்திருக்கான். அம்மா தான் நிக்கிறாங்கன்னு நினைச்சு பூமாரியா பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டான். ஓ, என்ன? ஓ இல்லடா, அம்மான்னு நினைச்சுதானே பண்ணிருக்கான். நீயும் என்னடா அரமெண்டல் ஆயிட்டியா? அம்மாக்கும் பூமாரிக்கும் டிஃபரன்ஸ் தெரியாதா? டேய், அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், அதுக்கு நம்மளே அவனை விட்டு கொடுத்துடலாமா? ஐயோ ப்ளீஸ், கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நானே கொஞ்சம் நேரம் அமைதியா இருக்கலாம் தான் இங்க வந்தேன். டேய் சஞ்சய், அதெல்லாம் விடு, அதெல்லாம் பூமாரி பேசிடுவா. ஆமாண்டா, ஆனா நீ பண்ணது ரொம்ப தப்பு தான். ஐயோ ஹரிஷ், நான் பண்ணது தப்புன்னு எனக்கே தெரிஞ்சிச்சு. தயவு செஞ்சு வாய மூடுங்க. இனிமே அவளே வந்து என் எதிர்னாலும் நான் அவளோட கையை கூட டச் பண்ண மாட்டேன். ஏன், அவ சைடே என்னால போகாது. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? டேய், நாங்க அப்படி சொல்ல வரலடா. இப்போ நீங்க அமைதியா இருக்கீங்களா? நான் கிளம்பிடுமா? சரி விடு. சரி, நீ ஏன் 32 பல்லும் தெரியாத குறையா சிரிச்சிட்டு இருந்த? அது இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுடா, அது நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஆனா இவன் வேற ரொம்ப சோகமா இருக்கானே. நான் எப்படி இருந்தேன் என்ன? அட்லீஸ்ட் நீயா சந்தோஷமா இருக்கல்ல? என்னடா தியாகின்னு நினைப்பா? இல்லடா, இப்போ நீ சொல்ல போற விஷயம் சந்தோஷம்னா நானாவது கொஞ்சம் சந்தோஷப்படுவேன்ல. அது இன்னைக்கு நான் அத்தை வீட்டுக்கு போனேனா. என்னடா போனேனானே ரொம்ப இழுக்கிறியே. ஆமாண்டா, இன்னைக்கு நீயும் வீட்டில் இல்லை, சஞ்சயும் வீட்டில் இல்லையா, அம்மா வேற குழம்பு வைக்கலையா, அதனால அத்தை நிறைய குழம்பு வச்சிருக்காங்க, போய் வாங்கிட்டு வாடான்னு சொன்னாங்க. சரி. ஆக்சுவலாக இப்போ எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருந்துச்சு. கண்டிப்பாக 1 hour இல்லைன்னா 1.5 hours அதில் நான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால ரொம்ப லேட் ஆகுமா, ஒரு 1.5 hours ஆகும், அதுக்கப்புறம் தான் போய் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னேன். அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. சரி, இதுக்கு தான் சந்தோஷமா? கேளுடா, நீ சொல்லுடா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 1.5 hours ஆயிடுச்சு, நான் அந்த ஒர்க்கை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அத்தை வீட்டுக்கு போனேன். அங்கே பார்த்தா டேய், சிரிச்சு வெறுப்பேத்தாதடா, அரைஞ்சிட போறேன். சரி சரி, கூல் கூல். நானும் அடக்க தானே ட்ரை பண்றேன், பட் சிரிப்பு வருது. டேய் சொல்லி தொலைடா, என்ன ஆச்சுன்னு. அதான் போனேனா, அங்க வந்துட்டு ஒருத்தவங்கள பார்த்தேன். ஓ, யாரடா பார்த்து தொலைஞ்ச? அக்ஷனாவடா. தூ, அவளை பார்த்ததே இல்லை பாரு. அப்பாடா, சிரிச்சிட்டான். போடா போடா லூசு. அவளை பார்த்தது இப்ப மேட்ரு இல்லடா, அவளை எப்படி பார்த்தேன்றதுதான் மேட்ரு. டேய், ஒழுங்கா சொல்லி தரடா. அவ சாரி போட்டிருந்தாடா. லக்ஷனாவா? அவங்க சாரி போட்டு நான் பார்த்தது இல்லையே. நானே பார்த்தது இல்லையா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஆக்சுவலா நான் போனப்ப மேடம் மட்டும் வீட்டுல தனியா இருந்தாங்க. தனியாவா? அத்தை அப்படி விட்டுட்டு போக மாட்டாங்களே. அதான் தெரியல, ஆனா நான் போனப்ப அவ பண்ண அலப்பற இருக்கு. என்ன பண்ணாங்க? ஆக்சுவலாக நான் லவ் பண்ணப்ப அவள்கிட்ட சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி உன்னை வந்துட்டு ஒரு சாரியில் பார்க்கணும் அப்படின்னா பிளைன் ப்ளூ கலர் சாரியில் பார்க்கணும் அப்படின்னு ஆசை அப்படின்னு. கரெக்டாக இன்னைக்கு அதே மாதிரி சாரி போட்டு நின்னான். நான் உள்ளே போனனையும் அத்தை என்னை எப்படி கூப்பிடுவாங்க நீங்களே சொல்லுங்கள். வாடா. இவங்க மேடம் என்னமோ ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வா அசோக் அப்படின்னே கூப்பிட்டா. எனக்கு அப்போவே டவுட்டு. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்தேன், அதுலேயே டவுட்டு. ஆனால் நல்லா நடிக்கிறாடா.
அத்தேன்ற மாதிரியே பேசிக்கிட்டே இருந்தா பாரு, எனக்கு சிரிப்புனா சிரிப்பு. அப்புறம் அப்புறம் என்ன, நம்ம என்ன சும்மாவா இருப்போம், நம்ம வச்சு வாங்குவோம்ல. அப்பதான் வந்துட்டு சொன்னேன், இந்த மாதிரி உங்க கையால காஃபி குடிக்கணும் போல இருக்குத்த. அத்தை கையாலையா லட்சணா கையாலையா? அது உனக்கு புரியுது, அவளுக்கு புரியலையே. அதுக்கப்புறம் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தா. அதுக்கப்புறம் வில்லுக்க போனா போதும். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு எங்களுக்கே தெரியும். நீ நினைக்கிறது உண்மைதான், பிடிச்சன்னா அப்போ ஒன்று நடந்துச்சு பாரு. என்னடா அற வாங்கிட்டியா? வாய்ப்பு இருக்கு. ஆரெல்லாம் ஒன்றும் வாங்கல, அவளோட லவ் சொன்னான். என்னது? உண்மைதான், என்னாலே நம்ப முடியல. ஹே என்ன சொல்ற? ஆமாண்டா, அவ என்ன என்னை லவ் பண்றா. ஆனா ஏதோ ஒரு கோவத்துல அவ என்கிட்ட பேச மாட்டா. சாரிக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு. அதான் சரி, அடுத்து என்ன கோவம்னு பார்த்து அதையும் முடிச்சு விட்டுரு. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குடா இன்னைக்கு. போதுண்டா, ஃபேஸ்லேயே பெட்டர் மார்க்ஸ் லைட் நல்லா எரியுது. ஆமா மிடில் பிரதர், ரொம்ப சந்தோஷப்படாத, ஏதாவது சோகமா நடந்துற போகுது. போடா லூசு. அப்பா, ஏதோ நம்ம விஷயத்த சொல்லி சஞ்சய் நார்மல் படுத்தியாச்சு. சரிடா, போய் தூங்கலாமா? தூங்கலாம், எனக்கும் தூக்கம் வருது. சரி ஓகே, போய் தூங்கலாம். குட் நைட். குட் நைட்டா. நீ இப்படி பண்ணிருக்க கூடாது குமாரி. அன்னைக்கு அவன் மேல நீ போய் விழுந்தல்ல, தெரியாம தானே விழுந்த. அவன் ஏதாவது திட்டினானா உன்னைய? இன்னைக்கு அவன் தெரியாம தானே உன்னை வந்து ஹக் பண்ணா. நீ இப்படி பண்ண? ஏன் குமாரி இப்படி பண்ண? பாவம், அவன் மேல எந்த ஒரு தப்புமே இல்லைல்ல. இது அன்னைக்கு நீ அவன் மேல விழுந்தது அவன் ஒரு பெரிய பிரச்சனையை ஆக்கிருக்கலாமே. ஆனா அவன் எதுவுமே அப்படி பண்ணலையே. உன்னை எழுப்பி விட்டு உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்கான்னு தானே கேட்டான். ஏன் குமாரி இப்படி பண்ண? இவ்வளோ நேரம் நீ அவன்கிட்ட பேசாம வேற இருக்க. எனக்கு அவன் எத்தனை தடவை சாரி கேட்டான், அப்ப கூட நீ இறங்கி வரல. இப்ப அவன் எந்திரிச்சோடனே போய் சாரி கேட்டுடணும். இந்த சாரியில ரொம்ப 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 அழகா இருக்க. அப்புறம் ஐ லவ் யூ. என்ன பதில் சொல்லு. ஐ லவ் யூ. பைத்தியம். லூசு, என்னடி ஆச்சு உனக்கு? லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கியே. அதெல்லாம் ஒன்றுலையே. இல்லையே, எப்பவுமே நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீ எந்திரிச்சிருவேன். இன்னைக்கு என்ன இவ்வளோ நேரம்? சும்மாதான். ஏன் படுத்துருக்க கூடாதானா? அப்படிலாம் இல்லை, கேட்டேன். சரி, நீ எங்க கிளம்பிட்ட? நான் அத்தை வீட்டுக்கு போகிறேன். அத்தை வீட்டுக்கா? ஆமாம், சஞ்சயை பார்க்க. நீயும் வரியா? அது நானும் வரல. ஏன்டா அப்படி பண்ணுறியோ லூஸு? ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நட்டு கரண்டு போச்சு. சரி, நான் எப்படி இருக்கேன்? உனக்கு என்ன, நல்லாத்தான் இருக்க. பா, அக்காவை இன்னைக்காவது நான் நல்லா இருக்கேன்னு சொல்லியிருக்கியே. பொடி போய் வேலையை பாரு. சந்திரா, என்ன ஒரு 1 hour வெயிட் பண்ணு, நானும் வரேன். வரியா? சரி ஓகே, வா. எப்போ எந்திரிச்சு வெளில வருவான்? எவ்வளோ நேரம் இங்கே நிற்கிறது? சாரி கேட்டால் நம்ம மனசு திருப்தி ஆகும். என்ன இவன் டான்ஸ் ஆகிட்டே வரான்? காலையில காதல் சொல்லி மதியான தாலி கட்டி சாயங்காலம் தேண்டில போலாம் வரியா? ஐயோ ஐயோ, இவையே இங்க நிக்கிறா. நம்ம வாய் வேற சும்மா இல்லாம என்னமோ பாட்டெல்லாம் பாடிட்டு வருது. இந்த ட்ரெஸ்ல அழகா வேற இருக்காளே. ஐயோ, எதுவும் பேசிடாத சஞ்சய், அவ்வளவுதான் பிரச்சனை பெருசாயிடும். அப்படியே எஸ் ஆயிடு. இவ எதுக்கடா என்னைய கூப்பிடுறா? தெரியாதனமா கண்ணு முன்னாடி வந்துட்டேமா. குட் மார்னிங். குட் மார்னிங்கா? ஐயோ, இது எனக்கு பேட் மார்னிங் ஆச்சே. சஞ்சய், எப்படியாவது அவாய்ட் பண்ணிட்டு எங்கடாவது கிளம்பிடுறா. சொல்லுடா அசோக். அந்த வரேன். மிஸ் ஆயிடுறா. யாருமே கூப்பிடல, இவன் நம்மள அவாய்ட் பண்ணிட்டு கிளம்புறானா? அந்த அளவுக்கு அவன் ஹர்ட்டா இருக்கான் தானே. இப்படி பண்ணிட்டே குமாரி. என்னடா, நேற்று தான் போயிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்தேன், கிளம்பலையா? இல்லடா, வர மண்டேல இருந்து ஒர்க்குக்கு வர சொன்னாங்க. ஓ சரி, நான் கிளம்புறேன். பாய். பாய். குட் மார்னிங் அண்ணி. குட் மார்னிங் சஞ்சய். அண்ணி, உங்களுக்கு நெக்ஸ்ட் செக்அப் எப்போ சொல்லியிருக்காங்க? நெக்ஸ்ட் டியூஸ்டே வர சொன்னாங்க. ஓகே அண்ணி. நேற்று எவ்வளோ சுகமாக இருந்தாலும் இன்னைக்கு நார்மலாக பேசிகிட்டு இருக்கானே. ஒரே வீட்டில் இருந்துட்டு பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னா எப்படி முடியும்? பாரு, காலில இருந்து எத்தனை தடவை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. ஐயோ, இப்போ வந்து ஏதாவது திட்டுவாளோ? தெரிஞ்ச ஒரு தப்பு பண்ணதுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை. சரி, அப்படியே நைஸா எஸ் ஆயிட வேண்டியதுதான். சஞ்சய், வாங்க மேடம். எப்போ இருந்துச்சிங்க?
நான் முன்னாடியே எழுந்துட்டேன்க்கா. அண்ணி என்ன சஞ்சய்? அது வந்து ஒர்க் விஷயமா கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. நான் மேலே என் ரூமில் இருக்கேன். சரி சஞ்சய். சஞ்சய் சஞ்சய் என்னாச்சு? இல்லைக்கா, நான் நேற்று பண்ணது தப்புல, தெரியாம தானே வந்து ஹக் பண்ணா. நான் ரொம்ப பேசிட்டேன், நான் சாரி கேட்கலான்னு. எல்லா தப்பையும் பண்ணிட்டு சாரி கேட்டா மன்னிச்சிடணுமா மாதிரி? அக்கா இல்லை, அவனை ஹர்ட் பண்ணும் அப்படிலாம் இல்லை, சொல்லணும்னு தோணுச்சு. சஞ்சய் சஞ்சனா கொஞ்சம். சரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன். லக்ஷ்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சஞ்சய், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஹாய் ஸ்வேதாக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். மணி எப்படி இருக்க? நல்லா இருக்கேக்கா. கங்க்ராச்சுலேஷன்ஸ், அம்மாவாக போகிறீங்க. தேங்க்யூம்மா. ஆமாம் ஸ்வேதாக்கா, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் சஞ்சனா. எப்போ வந்தாங்க? வந்து 4 நாள் ஆகுது சஞ்சனா. 4 நாள் ஆகுது? எனக்கு தெரியவே தெரியாது, யாருமே சொல்லவே இல்லை. இல்லையே, அத்தை அம்மா கிட்ட சொன்னதா சொன்னாங்க. அப்போ அம்மா தான் என்கிட்ட சொல்லலை போல. எப்படி இருக்கீங்க லக்ஷாக்கா? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. சஞ்சனா? நல்லா இருக்கேன். நீ? நல்லா இருக்கேன். சஞ்சய்? ஐயோ, வேற வேணும்னா திட்டுறதுக்குனே கூப்பிடுவாளா? சரி, நீங்களாம் பேசிட்டு இருங்க, எனக்கு மேலே வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நில்லு. ஆமா, அத்தை உனக்கு வேலை கிடைச்சிருந்தாங்களே, உண்மையா? ஆமாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டா. நல்லபடியாக வேலை பாரு, அங்கே உள்ள எல்லாருமே உன்னை பாராட்டணும். சரி, நான் கிளம்புறேன். சஞ்சய் சஞ்சய், 2 பேருக்குள்ளே பிரச்சனையா? என்ன பிரச்சனையா இருக்கும்? எதமா இருந்தா என்ன பிரச்சனை, அது வரைக்கும் நமக்கு நல்லது தான்.